வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி அன்னையர் தினம். காலையில் எந்திரிச்சதுலேருந்தே அம்மா லீலா கிருஷ்ணனை பற்றின நினைவு எனக்கு. அம்மா மாதா மட்டும் இல்லை, குரு தெய்வம். அதாவது எழுத்துலகத்தில் எனக்கு குருவாக இருக்கிறவங்க இப்போ தெய்வமாக இருக்காங்க. அதாவது 1980களில் வாசகர்கள் மத்தியில் அம்மா ரொம்ப பிரபலமானவங்க. மாலை மதியில் மோர் தேன் 50 நாவல் அப்போல்லாம் ஒரு மாதத்துக்கு ஒரு 4 நாவல்னால் அதில் அம்மாவோட நாவல் ஒன்று இருக்கும். வருஷத்துக்கு இத்தனை நாவல்னு கமிட்டாகி எழுதுவாங்க. அதாவது அனுராதா ரமணன், சிவசங்கரி அம்மா, ராஜேஷ்குமார், ராஜேந்திரகுமார், இப்படி எல்லோரும் அடுத்தடுத்து சுபா இப்படியெல்லாம் எழுதிட்டே வருவாங்க. அதில் அம்மாவும் ஒருத்தவங்க. அப்போ ரொம்ப ஃபோன் இருந்தால் கூட ரொம்ப எல்லாமே கடித போக்குவரத்து தான். அப்போ நான் குமுதம் ஆசிரியர் அம்மாவை பாராட்டி எழுதின கடிதங்கள், அப்புறம் இவர் சாவி ஐயா அம்மாவுக்கு இந்த நாவல் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சில வரிகளை கூட குறிப்பிட்டு எழுதுவார். சில இடத்துல இந்த இடத்துல நீங்கள் வச்ச ட்விஸ்ட்டு அருமை அப்படின்னு எழுதியிருப்பார். இந்த மாதிரியெல்லாம் எழுதுவாங்க. இது தவறையும் என்னென்னா, இவங்க அனுராதா ரமணன் அம்மா, லக்ஷ்மி அம்மா, இவங்கள்ட்டெல்லாம் அம்மாவுக்கு பழக்கம் உண்டு. ஏன்னா இப்போ இவங்களெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு என்னென்னா, அப்படி ஆரம்பத்துலேருந்தே நம்ம அம்மா மாதிரி எழுதணும் அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ளே ஒரு ஆர்வத்தினால தான் நான் எழுத ஆரம்பித்தேன். அப்போ நான் காலேஜ் படிக்கிறப்ப நான் எழுதின கதை பரிசு வாங்கி ஜெயகாந்தன் என் கையினால் நான் பரிசு வாங்கினேன். அதாவது அப்போ எனக்கு எங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். அதாவது நமக்கு என்னென்னா, பொதுவாக அம்மாவுக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம செஞ்சு அம்மா அதனால் சந்தோஷப்பட்டாங்கன்னா அதை பார்க்குறதே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். இதை நம்ம அனுபவத்தில் நல்லா உணர்ந்துக்கலாம். இப்போ உள்ள குழந்தைங்களுக்கும் சரி, இளைஞர்களுக்கும் சரி, நான் சொல்கிறது என்னன்னா, உங்கள் அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், என்ன செஞ்சால் பிடிக்காது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி நேரத்தில் ஏதாவது ஒரு செயல் செய்கிறப்ப என்ன, ஐயோ இதை செஞ்சால் அம்மாவுக்கு பிடிக்காது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச செயலை கண்டிப்பாக செய்யாதீங்க. அதே நேரம், ஆஹா இதை செஞ்சால் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு செயலை 1க்கு 2 மடங்காக செய்யுங்க. அதை பார்த்து அம்மா பூரிச்சு போனாங்கன்னா அதுவே உங்களுக்கு எல்லா கடவுளோட ஆசீர்வாதமும் கிடைச்சதா அர்த்தம். நீங்கள் ஒரு சின்ன பள்ளி மாணவனாக இருந்தீங்கன்னு வைங்க, நல்ல கிளாஸில் நல்லா படித்து ஃபஸ்ட்டு மார்க் வாங்கி உங்கள் அம்மாவை கூப்பிட்டு பாராட்டுனாங்கன்னா அம்மா அப்படியே பூரிச்சு போவாங்க. அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஒரு கல்லூரி நாட்கள், திருமணத்துக்கு முன்பெல்லாம் அம்மா என்ன நினைப்பாங்க, எந்த கெட்ட பையங்களோட சகவாசமும் இருக்கக்கூடாது, எந்த கெட்ட பழக்க வழக்கங்களில் வந்துடக்கூடாது, நல்ல ஒழுக்கமாக இருக்கணும் நம்ம குழந்தை அப்படின்னு நினைப்பாங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதுபடி நடக்கணும். அதே மாதிரி திருமணம் முடித்த பிறகு தன்னோட மனைவியோட சந்தோஷமாக வாழணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? அதனால் அந்த மாதிரி நீங்கள் அவங்களோட ஒத்துமையாக இருக்கணும். ஏதாவது சின்ன பிரச்சனை உங்களுக்குள்ளே வராமல் இருக்காது, இருந்தால் கூட அது அம்மா காது வரைக்கும் கொண்டு போகாதீங்க. அதாவது வயசான காலத்தில் அவங்க நல்லதை மட்டுமே அவங்க கேட்குற மாதிரியாக வச்சுக்கோங்க அவங்கள. அந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னாலே உங்களுக்கு நிச்சயமாக அவங்களோட ஆசீர்வாதம் என்றைக்கு இருக்கும். என்ன, இந்த மாதிரி இதை மனசில் வச்சுக்கிட்டு என்ன அப்பப்போ அம்மாவுக்கு பிடிச்ச விஷயங்களை பேசுங்க. அம்மா கிட்ட உட்காந்து உங்களுக்கு நேரமே இல்லாத மாதிரி நடந்துக்காதீங்க. இப்போ நான் ரொம்ப பிஸி அதனால் அவங்க வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காதீங்க. அம்மானா அம்மா தான். அதனால் அம்மா பக்கத்தில் உட்காந்து ஆசையாக பேசி அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டு இந்த மாதிரி அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் பேசுகிறதே அவங்களுக்கு மனசு திருப்தி, மனசு குளிரும்.
உங்கள் அம்மா மனசை குளிர வைக்க நீங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு படியாக மேலே போவீங்க. இதை நீங்கள் நல்லா அனுபவித்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் இன்றைக்கி அன்னையர் தினத்திலிருந்து ஆரம்பிங்க. என்ன, அம்மா வருத்தப்படுற எந்த செயலையும் செய்ய மாட்டேன், அம்மாவை உங்களை நினச்சி அம்மா ஒரு சொட்டு கண்ணீர் விடக்கூடாது அப்படிங்கிறத இன்றைக்கி அம்மா முன்னாடி ஒரு உறுதி எடுத்துக்கோங்க. என்ன, அவங்களோட ஆசீர்வாதம் எப்பயும் உங்கள் கூட துணை இருக்கும். வாழ்த்துக்கள்.